நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. மகரம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்க, சாதிக்கும் வர ஓயாத வைராக்கியம் கொண்டவங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்க கடின உழைப்பால தனி இடத்தை பிடிப்பீங்க. கடந்த சில ஆண்டுகளாக 7 சனியால உடல் மற்றும் மனநிலையில சவால்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. தெளிவான திட்டமிடல் இருந்தும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காததால மன வருத்தம் அடைந்திருக்கலாம். 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு மகரம் ராசியினரின் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. உழைப்புக்கான பலனை உலகம் உங்களுக்கு தரப்போகுது. அமைதியாக காரியங்களை செய்த உங்களுக்கு அவமானங்களும் அலட்சியமும் பரிசா கிடைச்சிருக்கலாம். கஷ்டங்களை மற்றவர்களுக்கு தெரியாம மறைப்பதுல வல்லவர்களா நீங்க இருக்கீங்க. 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இதனால தனலாபம், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பேச்சில் அதிகாரமும் தெளிவும் கூடும். குடும்ப சிக்கல்கள், கண் சம்பந்தமான உபாதைகள், பழைய நிலுவை பணங்கள் எளிதாக தீரும். சனியின் வக்ர நிவர்த்தி மற்றும் 7.5 சனியின் இறுதி கட்டத்தால் பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சி ஏற்படும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இரும்பு, எண்ணெய், கனிமம், நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொற்காலம். பதவி உயர்வு, பெரிய பொறுப்புகள் தேடி வரப்போகுது. புதிய தொழில் தொடங்க முதலீடுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் நீங்கி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். திருமணத்தடை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். மூட்டு வலி, கால் வலி, மன அழுத்தம் குறையும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு புதிய சக்தி பிறக்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகள் தவிடுபடியாகும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். அரசு வழியில் வர வேண்டிய சலுகைகள் கிடைக்கும். புனித யாத்திரைகள் செல்லும் கனவு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறப் போகிறதுங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அனுமன் சாலிசா கேட்பது மன உறுதியை அதிகரிக்கும். பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வரும் முதல் சனிக்கிழமை அன்று கோவிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீக்க உதவுங்க. பசுக்களுக்கு பழங்கள் அல்லது அகத்திக்கீரை வழங்குறது கர்ம வினைகளை குறைக்கும். ஏழைகளுக்கு அன்னதானம் இல்லைன்னா
கருப்பு நிற வஸ்திரங்களை தானமாக வழங்குறது கிரக தோஷங்களை நீக்கும். தன்னம்பிக்கையை கைவிடாதீங்க. 2026ல் இழந்த நிம்மதியை திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் முன்னேற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையில பயணிக்க வேண்டிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் இருக்கு. உங்கள் கனவுகள் நனவாக போகுது. கடின உழைப்புக்கும் பொறுமைக்கும் இறைவன் கொடுத்த பரிசாதாங்க உங்க வாழ்க்கை இந்த காலகட்டத்துல அமைய போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க தற்போதைய சூழ்நிலையில பொருளாதார ரீதியாக ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வாழ்க்கையில சில விதிமுறைகளை இவங்க பின்பற்றி தாங்க ஆகணும். எண்ணத்தின் படைப்பு சக்தியை தெரிந்து கொண்டு செல்வ செழிப்பு குறித்த எண்ணங்களை மனதுல பதிய வைக்கணுங்க. மகரம் ராசிக்காரங்களே, இந்த மாதம் ராசிநாதன் சனி பகவான் அனுகூலமா இருக்காருங்க. யோகாதிபதி சுக்கிரனும் பலமா இருக்காருங்க. இதன் மூலமாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல்கள் எல்லாமே காணாம போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நல்லவ போகுது. மனைவி வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது. நொடி பொழுதுல உங்க வாழ்க்கையே சரியாக போகுதுங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பளு குறைய போகுது. உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்க போகுதுங்க. வாடிக்கையாளர்கள் எல்லாம் உங்களுடைய கடையை தேடி அதிகமா வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் காணாம போகுது. கலைத்துறையினருக்கு இந்த மாதம் பொன்னான மாதமாக இருக்க போகுதுங்க. சின்னதா முயற்சி பண்ணாவே போதுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. எதிர்பார்த்த புகழ் பாராட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு சொர்க்கமாக மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. மகரம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மகரம் ராசிக்கார உள்ளங்களே, அடுத்ததாக நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்க போகுது. வரவுக்கேற்ற செலவு ஏற்பட போகுதுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்க கையில இருக்க போகுதுங்க. மனதைரியம் அதிகரிக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக மகரம் ராசியில் இருக்கக்கூடிய
திருவோணம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல செலவுகள் அதிகரிக்க போகுதுங்க. கொஞ்சம் பார்த்து சிக்கனமா செலவு பண்ணுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகுது. உங்களோட வேலை பளு குறைய போகுது. நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து விஷயங்களுமே தடைகளின்றி நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட போகுதுங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்துக்கோங்க. பொறுமையா இருந்தா வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போலாங்க. கவனமா பேசுவதன் மூலமா கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்க குடும்பத்துல உறவினரோட வருகையால தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க சனிக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான வணங்கி வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் சிவபெருமானே போற்றி. நன்றி, வணக்கம்.